Good evening, everyone. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. By the grace of God, we have completed our Series 3 Bible study. Now, I request Sister Surya to lead us in opening prayer. ஹலோ Yes, ஆண்டி கேக்குதா? ஹலோ ஆண்டி கேக்குதா? ஆண்டி தமிழ்ல ஜெபம் பண்ணலாம்ல? ஆண்டி எஸ் ஆண்டி. ஓகே. ஹலோ யா Yes, ஓகே sister. ஆண்டி. Yes, sister. ஓகே. ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தேவன் அப்பா, இரக்கமுள்ளவராய் இவ்வளவு அருமையாக ஆண்டவரே இந்த 3வது லெவல்லையும் கர்த்தாவே நாங்க இணைந்து உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வில்லியனையும் ஆண்டவரே இந்த டீமையும் நீங்க ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க. இணைந்திருக்கிற இதுல ஆண்டவரே செயல்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அநேக முயற்சிகளை எடுத்து அப்பா இதை உருவாக்கி தந்த ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள ஒரு ஆராய்ச்சியா இருந்தது என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கைக்கு மற்றவர்களுக்கும் நாங்க கற்றுக் கொடுப்பதற்கும் ஆண்டவரே ஒரு பிரகாசத்தை கொடுக்கும்படியான ஒரு வெளிச்சத்தை நாங்க எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை தேவ தயவு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதுமானதா இந்த நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது நிறைவாக எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஒருவேளை ஒவ்வொரு வாரத்திலும் ஏதாவது ஒரு நாளில் ஆண்டவரே யாராவது இல்லைனாலும் அது ஆண்டவரே குறைவாக இல்லாதபடி கர்த்தர் நிறைவாக்கி நடத்தினீர் ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்க பலப்படுத்தினீங்க, ஞானத்தை தந்தீங்க, கிருபையாய் வழிநடத்தினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. அதை நிறைவாக்கின உம்மை நோக்கி நாங்க நன்றியுள்ள இதயத்தோடு பார்க்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே அடுத்து என்ன பண்ணணும்ன்றதையும் தேவன் தெளிவாக நீங்க வழிநடத்த போகிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவனை நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு பயந்து உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதிலே நாங்க உங்களுடைய கிருபையிலே நாங்க நிலைத்திருந்து தொடர்ந்து நாங்க நடந்து செல்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்துல தருகிறோம். இந்த நன்றி செலுத்தும் இந்த கூடுகை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்ன கூட இருக்கட்டும். நீங்க காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உண்மையை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. Amen. thank you so much, Auntie, for the wonderful prayer. Now, this hour of time, I take this time to welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. Therefore, welcome one another as Christ has welcomed you for the glory of God, says Romans chapter 15, verse 7. I greet you all in our Lord's holy name. I first of all thank God Almighty for his wonderful and amazing working among us. Thank you everyone for warmly accepting our invitation and joining us in this eve of Thanksgiving. I welcome you all. I welcome our speaker, Dr. Joshua Anna, our beloved participants from Tamil and English study who are widely from various states, and our dear loving senior graduates who helped us to wisely understand the doctrines. With much gratitude, I welcome everyone once again. Now, I request our sister Sherin from Mysore to lead us in worship. I'm audible? Okay. Yes, sister. Yes, sister. So, praise be to God, Heavenly Father. So, it's so joy and it's so wonderful time to see each and everyone who are there in this Bible study, both Tamil Bible studies and also in English Bible study. Let's praise God and let's worship Him by reading the verse from Psalms 105, verse 1. Give thanks to the Lord and proclaim His greatness. Let the whole world know what He has done.
So praise God. Let's thank Him. Let's praise Him. Let's worship Him. Um, let's surrender this time, worship time, to the God, and have a meaningful time in our worship time. So the song is "Give Thanks with a Grateful Heart." As we all know the song, let's thank Him. Let's praise Him by clapping our hands, and let's all thank Him. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because is given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because is given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. Let's praise God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் செய்த அற்புதமான காரியங்களுக்காக ஆண்டவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். மகிமை உள்ள கரத்துல அவரை தாழ்த்தி நாம் எல்லாரும் தாழ்த்தி அவர் முன்னிலை இருக்கும் போது ஆண்டவரே அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதனை செலுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். பைபிள் ஸ்டடி மூலியமாக ஆண்டவரே கர்த்தாவே நீ எங்க மத்தியத்துல இருந்தீங்க, எங்க கூட இருந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். I request to play a song, My Jesus, My Savior. So we'll praise Him, we'll thank Him. And another song, My Jesus, My Savior. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days, I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and stand. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the works of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. எல்லாரும் சேர்ந்து கடவுளை ஆராதனை செலுத்துவோம். Let's all worship Him. Let's all praise Him for what He have done in this Bible study. We have learned so much of many things. It's now our responsibility to share the word,
to share the good news, to share our Jesus to our friends, to our colleagues, to everyone in this world. We are in the last days. Now கடைசி காலத்துல நாங்க இருக்கிற சமயத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்றபடி நம்ம எல்லாரும் மாறுறபடி நம்மள எல்லாரையும் கடவுளிடத்துல ஒப்படைச்சு worship time will end up with the word of God, word of prayer. எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உன் சன்னிதானத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்பா. தேவனே, அருமையான தேவனே, பரலோகத்தின் பிதாவே, ராஜாதி ராஜனே, அப்பா கர்த்தாவே, நீ செய்த அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, காலையில இருந்து சமயம் வரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, நன்றி. சீரீஸ் தேர்ட் சீரீஸ் ஏசப்பா, நீங்க எங்களை நல்லபடியாக பாதுகாத்து வழி நடத்தினீரே. அப்பா தேவனே, நீ எங்களை வழிநடத்தி இருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே ரஜாவும் சன்னிதானத்துல நாங்க ஒப்படைக்கிறோம் அப்பா. தேவனே, பிரார்த்தனை கூடிய நடத்தி கொடுத்தீரே, அதற்காக நன்றி. பைபிள் ஸ்டடியை நடத்தி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. தேவனே கர்த்தாவே, அங்கிள் மூலியமாக நிறைய பேர் மூலியமாக இந்த டீம் இதுக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ற ஒரு டீமுக்காக ஏசப்பா நாங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா வாக்கியத்தை ஷேர் பண்றதுக்கு அப்பா அங்கிளை உதவி செஞ்சுரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பரிசுத்தாவின் மூலியமாக ஆண்டவரே கர்த்தாவே, நீ அங்கிள் மூலியமாக ஆண்டவரே கர்த்தாவே எங்க எல்லாருக்கிட்டையும் பேசுனீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னோட வாக்கியம் அப்பா அது சப்பா உயிருள்ளது ஆண்டவரே ராஜா, அதை நாங்க ருசிக்கிறோம் அப்பா. தேவனே, சமயத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தேவரே கர்த்தாவே அப்பா, தேங்க்ஸ் கிவிங் டே அலையும் ஆண்டவரே கர்த்தாவே வந்திருக்கிற ஸ்பீக்கருக்காக ஆசீர்வதிக்கிறோம் ராஜா, அவங்களை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, அவங்கள இடத்துல நீ பேசும் அப்பா. தேவனே, நீ பரிசுத்தாவின் மூலியமாக ஏசப்பா கர்த்தாவே நிரப்பி நீங்க அவன் மூலியமாக ஆண்டவரே எங்களிடத்தில் நீங்க பேசும் ஆண்டவரே ராஜா. தேவனே கர்த்தாவே, நாள் முழுதும் கருத்துல ஒப்படைக்கிறேன், என் பைபிள் ஸ்டடியும் சன்னிதானத்துல ஒப்படைக்கிறேன் ராஜா. தேவனே, எல்லா பிரார்த்தனையும் கேட்டீரே, நன்றி. ஆராதனை கேட்டீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லாத்தையும் கருத்துல நான் ஒப்படைக்கிறேன், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much everyone. Thank you so much, dear Sister Sharon, for the wonderful session of worship. Now I hand over the session to Mithun Anna. ஓகே, எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு. நம்ம வந்து தேர்ட் சீரீஸை கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கான தேங்க்ஸ் கிவிங் மீட்ல இருக்கோம். நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன வீடியோ வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். Jesus lived a life that was filled with thanksgiving. His thankful heart came from a deep love for and trust in his Father. In fact, they were so close, when seeing Jesus, it was like seeing the Father. You could hear the Father in Jesus' words and feel the Father in Jesus' heart. Jesus never doubted his Father's love and committed his life to the mission of saving the world. Through good times and bad, Jesus always responded to his Father by giving thanks. Even when religious leaders or people from his hometown were jealous and wouldn't listen to him, Jesus was filled with thankfulness to God. I thank you, Father, he prayed, that you hide these wonderful things from those who think they are wise and show them to little children instead. The people who were mean to Jesus couldn't see the goodness and love of his Father, but he rejoiced that God made his plan of salvation known to people of every age who had childlike faith and were excited to learn about God. Jesus would take away their burdens and give them rest. Even when he faced the impossible, Jesus was still thankful. One day he was very tired and needed to be alone.
But a huge crowd followed him to his quiet spot. Instead of sending them away, he continued to teach them about his Father. The people were tired and hungry, and the only food anyone could find were 5 loaves of bread and 2 fish. There was no way that small amount of food could feed so many, but Jesus gave thanks to God anyway. That's when a miracle happened. Somehow that small lunch fed the crowd of more than 5,000 people, with 12 baskets of food left over. Jesus never stopped thanking his Father, even after his dear friend Lazarus died. When he finally arrived at the home of Mary, Martha, and Lazarus, everyone was very sad. Even Jesus started to cry. But he knew what no one else knew. God was about to do something amazing, and Jesus would be shown to be the resurrection and the life. Jesus lifted his head toward heaven and thanked his Father in a voice loud enough for everyone to hear. Then, with the words, "Lazarus, come forth," the man who had been dead for days walked out of the tomb alive again. Even leading up to his own death, Jesus trusted his Father and thanked him for his salvation plan. At the very last supper he would enjoy with his disciples, he held up the cup that represented his blood and the bread that represented his broken body, and he thanked his Father. "Please take this," he said to his disciples, "because my body will be broken and my blood will be shed to forgive the sins of many." After Jesus died and rose from the dead, his story continued to be told. The Apostle Paul wrote pages and pages to the church, reminding them of the Father's love, the grace of the Lord Jesus Christ, and the friendship that is now possible between God and humans. Even the sorrows and difficulties in life could not be compared to the glory of this amazing gift of salvation. "Give thanks in all things," he wrote, "for this is the will of God in Christ Jesus for you." Thank you so much, Vaseline, for the meaningful and thoughtful video. இந்த டைமை கூட நான் வந்து ஸ்பீக்கர் நமக்காக வந்திருக்காரு, அவரை நான் வெல்கம் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். I'm really happy to welcome our guest speaker, Mr. Joshua அண்ணா. ஜோஷுவா அண்ணாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அண்ணா வந்துட்டு ஒரு ஃபார்மர், நம்ம யூஎஸ்ஐ ஸ்டாஃப் ஒர்க்கர். இவர் வந்துட்டு மிஷினரி ஸ்டாஃபா வந்து ஹரியானா போயிருந்தாங்க. இவர் வந்து டைரக்டர், ஒரு தியான் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அவர் டைரக்டரா இருக்காரு. இவர் வந்து நிறைய தியாலஜிக்கல் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஒரு தியாலஜிக்கல் காலேஜஸ்லயும் போய் அண்ணா வந்துட்டு நிறைய இதை ஷேர் பண்ணிட்டு வர்றாரு. அண்ணா வந்துட்டு அவருடைய பிஹெச்டி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காரு. Dr. I. Joshua is a former staff worker of USI. He was a missionary staff to Haryana. Presently, he is the director for Dion. They conduct online theological courses. Along with that, he is visiting faculty to various theological institutions. He has his PhD in Madras University. உங்களை வந்துட்டு நாங்க எங்களுடைய பைபிள் சீரீஸ் 3rd சீரீஸ் இதுல வந்து நாங்க ரொம்ப வெல்கம் பண்றோம் அங்கிள். இந்த டைமை கூட நான் வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க வந்துட்டு காட்ஸ் வேர்டை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். Thank you, Nitin. Am I audible? Yes, uncle. Okay. It was a big surprise that starting with a message. I was thinking that it will be the last one. Could you please allow me to share my screen? Yes, Joshua. Sorry. I have to do it. Okay. Thank you. Realize. Thank you, Nitin, and thank you, Anand, for this opportunity to bring God's word. And it's a blessing to be part of this community and the fellowship. And I understand that you had
series of Bible studies over a few months, and this is probably the end of that series. But it's not an end, it's a new beginning. So Anand Bilyanan would agree that the goal of conducting the series of Bible study begins only now. And you've learned all these months, but now is the time for you to act on what you learned. So I would like to share a few thoughts on that line. You got it? Ilya? Yes, I got it. Thank you. Not, again, it was disabled. Method? No. Can you allow multiple participants to share the screen? That option? If you make Joshua uncle as a co-host, then he can be, easily can share. Who can do it? Uncle, only the host only can do it, uncle. So you can only that make us and co-host Joshua uncle. Yes. Now I'll do that. I couldn't see his picture. Right. Thank you so much, Joshua. It's such a joy to have you. Thank you. Go ahead. Yes, Joshua uncle, now you can share your screen. Yeah. So I titled this evening meditation, or sharing, handling the word of God rightly. So you all learned from Bilyanan, studying the Bible. So now it's your turn to teach others, to lead others by handling the word of God rightly. So to handle anything, so Paul talks about handling the word of God. One sec. Screen is not visible to me because of the gallery. Okay. Okay, so this is the verse that I selected from 2 Timothy chapter 2, verse 15. Do your best to present yourself to God as one approved, a worker who does not need to be ashamed and who correctly handles the word of truth. Okay. So this is a base verse that we will meditate on this. So handling the word of God or handling anything, it requires no, 5 fingers. So we can handle only any items or anything with our hand with 5 fingers. So I would like to mention 5 elements of handling the word of God, or 5 factors that are involved in handling the word of God. To start with, number 1 is memorizing. So memorizing the word of God is one of the steps in handling the word of God. And some are gifted in this memorizing, and some are not, or some are reluctant to memorize. But it's a very important element, which we find in Psalms 119, verse 11. So the psalmist says, I consider a word to be my greatest treasure, and I treasure it in my heart to keep me from committing sin, transgression against you.
So memorizing is when we consider something precious that stays in our mind and we treasure it in our heart by hearting it, so that we can always use those Bible verses which are precious to us, and we can make use of it at times of need, at times of challenges. So this is an important aspect that we need to practice, memorizing. So that's a little finger, because not many of us are very good in memorizing. So the little finger represents memorizing the word of God. So by little finger alone, we cannot do much. So we need other fingers as well. So secondly, reading the word of God. We are all familiar with, we are all familiar with reading, and most of us read very often, and some of us read the Bible in 1 year time. Some of us even plan to read more than once. So reading is a basic step in handling the word of God. So we cannot neglect reading the word of God in spite of doing all the other ways of handling the word of God. Reading is very important. We may memorize, we may study, we may preach or take Bible study, but reading is also important step. And that we find the Ethiopian minister was doing it in Acts 8:30. And Philip ran to him and heard him reading Isaiah the prophet. So it was a common practice even in the olden days, and it's a common practice even now. And now we have the Bible apps in our hands. So when you're traveling, or you can listen to the audio Bible, or you can read. There are many ways of reading the scripture and keep filling our minds with God's word. So the ring finger represents reading the scripture or reading the word of God. And thirdly, studying the word of God. Studying requires more time, more rigorous work, hard work, and it involves intellectual exercise. So studying is also important, and that we find in the book of Acts about the believers in Berea, the Jews of Berea. They were hungry to learn. Okay? So I understand that you are all hungry to learn God's word. That's why you were able to attend all the sessions that Biliana was taking online, making use of the lockdown and things like that. So I appreciate that. And that's what the Berean Jews were doing. They were eager to learn and eagerly receive the word of God. Okay? And every day they opened the scrolls of scripture to search. Okay? So they were eager to learn. They also received, but they didn't stop. They went back to the scripture to search what was Paul taught them and examine them. Not simply examining them, but to verify that what Paul taught them was true. So this is a very essential process that is required today, especially because we have all kinds of teachings, all kinds of sermons are preached, and without being grounded in the word of God. So we need to engage in studying the scripture. We need to search the scripture, examine them, and then verify them. So that's what the Berean Jews were doing. And you all have done along with Bilian, and now probably it's time for you to do it on your own. Whether what Bilian taught was correct or was it true, and how you could teach others. So that is how you need to engage yourself in studying the word of God. So the middle finger represents studying the word of God, which is more stronger than other finger, of course, not apart from the thumb. Okay? So studying the word of God is a very important step or important activity in handling the word of God. Then fourthly, meditating the word of God.
we all know that we need to take quiet time. Many of us, we take quiet time every day. And so meditation is a daily activity that we cannot afford to miss. And we know that in the book Psalm 1, we find this: they delight in the law of the Lord, meditating on it day and night. See, meditation does not mean that you're sitting in idly and thinking about God's word or reading the Bible. So the secret is here, the word delight. So when you are delighted in the law of the Lord, your mind will be preoccupied with the law of the Lord, with God's word. When we are excited about something, and we cannot take that news out of our mind because our mind is preoccupied with that exciting news. So that's what Psalm is saying. If you are happy, if you are excited about God's word, then it will be at the top of your mind. Your mind will be preoccupied with that day and night. So it's not simply sitting idly day and night thinking about God's word. It is being filled with God's word. Our thoughts may be filled with God's word. Our minds may be filled with God's word. Okay? So many times what happens when we take quiet time and the evening or the later part of the day, if somebody asks, what did you read? We don't even remember. Okay? That's not meditation. So that shows that our quiet time is become a ritual. Okay? It's one of the ritual, one of the practice that we do it every day. But that's not meditation. Meditation means you are excited about what you've read this morning, and that stays top of your mind throughout the day. Okay? So that is how meditation is all about. Okay? So this is a very essential act that we need to do it. Our mind should be preoccupied with God's word. So that is the way of meditating God's word. It's not simply you read a portion in the morning and then pray over it, and that's the end of it. It's not like that. So what we read in the morning, what we meditate in our quiet time, we should be excited about what God has spoken to me today. And that exciting word should stay in our mind so that our mind will, kind of ponder over it again and again and relish it, because we receive the word of God from God. God himself spoken to us. So that excitement should keep our minds filled with God's word. So that is the fourth finger, index finger, meditating God's word. Okay? So these are the four ways of doing things. The thumb is the most important finger in our palm, in our hand, that is obeying. Okay? So we know about Ezra. Ezra chapter 7 verse 10, it says, Ezra had spent his entire life studying and obeying the law of the Lord and teaching it to others. So he devoted his life. He spent entire his lifetime studying God's word. So that kind of commitment, dedication we need to have. But he doesn't stop over there. Okay? He did the most important thing, the obeying the law. Obeying the law is the most important thing. And that requires our willpower. We need to consciously make a choice. We need to consciously decide what to do with whatever God has spoken to us. After this Bible study, or after your personal Bible study, after your quiet time, when God has spoken to you, then you engage the word of God. Okay? So what am I going to do with that? So that's how we need to think about engaging the word of God or handling the word of God. We find that Ezra studied the scripture, obeyed the law, and then he taught others. He was teaching it to others. So his entire lifetime spent on teaching the law of God. So we need to understand the link between these three. It is a chain. Okay? So study,
teach. In what connects studying and teaching is obedience. So you may study the scripture, you may teach the scripture to others, but if you're not obeying, you're not handling the word of God correctly. Rightly handling the word of God involves you study the scripture first, you obey whatever God has spoken to you, whatever God has taught you, then you teach others. So many of us, especially people like us who are Bible teachers or pastors, we always prepare sermons, prepare Bible studies, thinking about the audience, which is very dangerous. But that's a challenge for us. Ezra being a Bible teacher, Ezra being a national leader, he devoted his life to study and obey and then to teach others. So that's a very important step that we find in handling the word of God. So if you look at the 5 fingers, can we do something without the thumb? We cannot. Probably some people could practice something to do something with the 4 fingers, but a normal person cannot use the hand without the thumb. So thumb is vital in handling the word of God. So without obedience, you may memorize Psalm 119, or you might have memorized the entire scripture. If you're not obeying, if your thumb is not involved, no use. You might have completed reading the scripture 2 times or 3 times in a year, but if there is no obedience in your life, no use. You may be well versed in studying the scripture by learning personal Bible study principles, all that. Okay, that's very good. You have studied several books of the Bible in detail. You have accumulated notes, you have accumulated commentaries, and you have thorough knowledge about the scripture. Fine, but if you are not obeying, no use. Okay? And that's what Jesus was telling the Jews. Okay? And John chapter 7, he said, you guys diligently study the scripture, but you still miss when God sent his son. Okay? So our life would be pathetic if we are spending more time on studying without obedience, without obeying God's word, no use. Similarly, meditating, we may be very punctual in taking our quiet time every day, but if we are not obeying whatever the Lord speaks to us on a daily basis, no use. So thumb is vital in handling the word of God. So obedience is the most important thing. So you have gone through this series of Bible studies. You have learned so much. You have accumulated a lot of knowledge. So that knowledge should lead to transformation in your personal life, in your attitudes, in your understanding, in your relationships. So that is why obedience is displayed in your relationships, in your dealings, in your attitudes, in your actions and omissions. So you've learned so much. So you are happy that you have learned a lot of new insights, but now it's time to obey, put into practice. So that's the most important step, that without the thumb, whatever you have learned is no use. So that is how we will be able to handle the word of God. Let me ask you a quiz, and don't answer it, but you can type the answer in the chat box. I hope chat is enabled. Okay. And the quiz says, we know the parable that Jesus talked about 2 builders. Okay. So what is the rock in the parable of 2 builders in Matthew 7:24-27? What is the rock referred to? Can you answer by typing the chat? What is the rock represents? I hope you know the parable. 2 builders built a house, one built on a rock, the other built on sand. Okay. So the building that was built on rock withstood the storm, and the building that was built on sand, it collapsed. Okay, we get 2 answers: God's word, word of God. Okay. Any other?
Jesus. Okay, thank you. What else? Any more answers? People who heard God's word. Okay. Jesus, the word of God. Thank you for sharing. No more answers? Okay, let's look at the verse. Matthew 7:24. So Jesus said, anyone who hears and obeys these teachings of mine is like a wise person who built a house on solid rock. So what is a solid rock here? It is obedience. Thank you. Repentance and obedience. Jebamani Matthias. Thank you. So we generally tend to assume that it is Jesus, it is the word of God. But Jesus is specifically talking about contrasting sand and rock. He talks about two groups of people. One group of people who obey, they built a house on a solid rock. The other group of people who did not obey, they built a house on a sand. So obedience is a solid rock. So in this context, so this is one of correctly handling the word of God. So we assume a lot of things into the text. So interpret in the light of its context. That's the first principle. So in this context, Jesus is not talking about himself. Jesus is not talking about the word of God. Jesus here comparing solid rock to obedience. So obedience is a key factor, vital factor in handling the word of God. So I appeal to you that you may look at your own life in the light of what you've studied in the past few months, or what the Lord has been speaking to you these days in your meditation or in your reading. Is there anything that you are postponing? Is there anything that you are procrastinating instead of immediate obedience? So think about that. Without obedience, handling the word of God correctly is impossible. It's not at all possible. So only when we study and obey, then God uses us as instruments to build others, to teach others. Okay, so that's the way we handle it. Memorize, read, study, meditate, obey. So this is how we handle the word of God. Thank you. Thank you, Anand. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். Thank you, Matan. பைபிள் வேர்ட்ஸை படிச்சதோட விடாம அதுக்கு நம்ம ஒபீடியண்டா இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்தி விட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இப்போ இனி வரப்போற செஷன்ஸை நம்ம வழிநடத்துறது கூட நான் வந்து வெஸ்லின் கிட்ட இந்த செஷனை ஒப்படைக்கிறேன். ஐ ஹேண்ட் ஓவர் தி செஷன் டு வெஸ்லின். Thank you, Brother Mithun. Now we are going to small sharing about this series 3. So now first I request Sister Moriam from Assam to share some words about today this series. Thank you, brother, for the time. Am I audible? Yes, sister. Your voice is up. Okay. Good evening, everyone. I cannot open this video because my network is poor. I thank God for giving me this wonderful opportunity. I was there from the first series, but I was very irregular because of my duties and my classes and all. And from second onwards, I start joining regularly as much often I can. And from third series, I was a bit frequent, but many times I missed. But I thank God for this wonderful platform. I was introduced to Billy Uncle. I'm very much grateful to Billy Uncle for giving me this platform of learning.
I think she has some network issue. Thank you, Sister Miriam. Sister Miriam. Hello, brother. Hello. Am I audible now? Yeah, Yes, sir. sister, you're audible. Yes, sister, you go ahead. Yeah, you go ahead, sister. Yeah, sister. So sorry, my network got cut. Yeah, I'm very much thankful to each one of you. Like through this platform, I have learned many things, and I have to learn many things. Still, I am not that much acquainted, but I'm still in the process of learning. And I thank God for this wonderful opportunity. And though we are being in virtual way, but I feel like we are meeting in face to face to each one of you. Like I have learned so many things from each one of us, and I looking forward for joining the next fourth series, if God willing. And I thank God for this wonderful platform, and I pray to God for every one of us, so that we will keep learning, and we will be whatever we have learned in those series, we will help others to learn. Yeah, this much. Thank you. Thank you, Sister Miriam. Thank you for sharing about this series. Now I request Telagodi auntie from Tamil Nadu to share about some points about this series. Am I audible? Yes, auntie. Yes, auntie. Okay, okay. எனக்கு இந்த அண்ணனுடைய அந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சான்ஸ்க்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நான் இது வந்து அந்த ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2 சீரீஸ் அட்டென்ட் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த 3வது சீரீஸ்லயும் இந்த 12 செஷனும் அட்டென்ட் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். நான் அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியா அந்த ஹோல் பைபிளை வந்து ஃபுல்லா தரோவா ஆண்டவர் வந்து அண்ணன் எடுத்தாங்க. அதுக்கு தெரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பட் வந்து 3rd செஷனை பத்தி மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அண்ணன் அந்த 3 monthsல எடுத்த அந்த டாபிக்கல் அந்த ஒரு அந்த பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு அந்த சாப்டர் ஸ்டடி வந்து அது கண்டிப்பா அது எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது எப்படி வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்றத, பைபிள் ஸ்டடி எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அண்ணன் எடுத்த அந்த இது வந்து கண்டிப்பா அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நான் அடுத்து இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் ரெண்டுமே, இந்த உடன்படிக்கை நியூ டெஸ்டமெண்ட்ல, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எப்படி அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டது நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி சொல்லி ஆண்டவர் வந்து அதை சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம், அப்புறம் அந்த நியாயப்பிரமாணம், லா இதெல்லாமும் கம்பேரிட் பண்ணி படிக்கிறது, சாக்ரிஃபைஸ், டாபர்னக்கிள், அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது எல்லாமே அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய காரியங்களை வந்து கற்றுக்கொள்ளும்படியான, நிறைய கருகலான காரியங்களை எல்லாம் விளங்கி கொள்ளும்படியான அந்த கிருபா ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. அடுத்து வந்து இந்த பேனல் டிஸ்கஷன் அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய அந்த எல்லாரோட வியூ இப்போ வந்து அப்கோர்ஸ் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எடுத்தனாலும் ஒரு அண்ணனால மட்டும்தான் அதை எடுக்க முடியும், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான். ஆனா இந்த பேனல் டிஸ்கஷன்ல வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை இது பண்ணும்போது அண்ணன் திருப்பி அதை எல்லாருமே கம்பைல் பண்ணி சொல்லும்போது 4 பேர்த்தோட அந்த வியூவும் அது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஹோலி ஸ்கிரிப்சரை பத்தி, ட்ரினிட்டி, சின்ன பத்தி, சால்வேஷன், ரெடம்ஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ப்ரீடெஸ்டினேஷன், இதை பத்திலாம், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், சர்ச் அதை பத்தி, அப்புறம் இந்த செகண்ட் கம்மிங், இந்த கல்ட் குரூப், இதெல்லாம் பத்தியும் ஒரு வைடு நாலேஜ். அது வந்து எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு இது கண்டிப்பா இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஐ ஹோப் இதை அட்டன் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவங்களுடைய வாழ்க்கைக்கு இனி வந்து அவங்க இருக்கிற அந்த ரெஸ்ட் ஆஃப் தியர் டேஸ் இது வந்து இந்த ஸ்டடி வந்து அவங்களுக்கு ஃபர்தரா ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கும், வேரூன்றி நிற்கிறதுக்கும், மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு இந்த அட்டன் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சான்ஸ்க்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு
கொடுத்த அந்த சான்ஸ்க்காகவும் நான் உங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஸ்டடீஸ்ல ஃபுல் 3 months எனக்கு அந்த அட்டன் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதுக்காக நன்றி. Thank you, Auntie. Thank you for sharing your thoughts. So now I request Sister Namrata from Tirupati. So she will be share some points about the series. Thank you, Brother Wesley, for giving me this opportunity or time. Firstly, I thank God that I was part of this Bible study series. Of course, this third Bible study series was very much blessed me personally, and I enjoyed even 3 different areas that they have been discussed in the whole week. But my most favorite part was a chapter study. I literally enjoyed, and even I used to read and meditate even after the Bible study was completed. And my most favorite among all these 3 months of Bible study series was from the book Samuel, and also from the Colossians 3rd chapter. Literally, they helped me in having a personal relationship with God, and in helping they helped me in grow in Christ. And they mainly these chapter studies changed my perspective. Especially, I can say that these 3 months were the very difficult times I was facing these 3 months. But each and every chapter or every chapter study in the week helped me to gave me comfort and encouraged me, and taught me many things, especially when problems arise, and when how to have our relationships correctly, and in meditating God's word, and in also in obeying God's word. Especially, I can say I can quote these specific topics which are very much close to my heart. And and also my favorite part was greeting each other after completing of our Bible study, and sharing few things and asking each other how are you doing, like that, because that's a much needed during this whole pandemic or whole this months, because many of us were at home. We cannot go out to meet each other personally, but that sharing or greeting each other was that gave me happiness. And also definitely I can say that these 3 Bible study series will be the one-stop reference point in sharing, in helping others also, and also to and these all three series of Bible study help us to grow and learn. Even after few days, if we want to know, or if we want to study any other topic, or if we get an opportunity to talk on particular topic, and definitely we can immediately go to our YouTube channel, and we can search the topic, and we can again go back to our go back to our thoughts, and it really helps us to teach others also, and to teach others. And finally, I thank my dearest grandpa and the whole team for their invaluable and the efforts which they have put in order to get these 3 Bible studies to us. And because everyone are busy in their schedules, and everyone are busy with their studies, but yet the whole team was very much involved. And definitely this series will help in coming days, in future. I thank each and everyone. I thank you one and all. Thank you for giving me this time. Thank you, Sister Namrata. Thank you for your wonderful sharing. So now I request Annapurni Aunty to share that series 3. Praise Lord. கேக்குதா? Yes, Aunty. Yes, Aunty. ஓகே. நான் இந்த பைபிள் ஸ்டடி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. 3 சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் சீரீஸ் என்னால ரொம்ப அட்டெண்ட் பண்ண முடியல.
செகண்ட் சீரீஸ் 90% அட்டன் பண்ணேன். இந்த தேர்ட் சீரீஸ் வந்து 100% அட்டன் பண்ணேன். எனக்கு அது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் ஸ்டடி படிக்கும்பொழுது அந்த சாப்டருக்கு என்ன தலைப்பு கொடுப்பீங்க, எப்படி அதை பிரிப்பீங்க, அதெல்லாம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த பைபிளை படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது. எடுக்கிறவர் வந்து இந்த மாதிரி தலைப்பு இது மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லாம நீங்க எப்படி தலைப்பு கொடுக்கணும்னு விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் அந்த தலைப்பை அப்ரிஷியேட் பண்ணது, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருந்தது. அதே மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி யூஸ்வலா நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்டையும் நியூ டெஸ்டமெண்ட் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரேர் தான். அதுல இருக்க விஷயம் படிப்போம், இதுல இருக்க விஷயம் படிப்போம். பட் என்னென்ன விஷயங்கள் அதுல சொல்லி இருக்கிறது, அது நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி அதை நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி படிச்சதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பேனல் டிஸ்கஷன்ல யூஸ்வலா இந்த டாக்டரின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா அதுலதான் நிறைய மாறுபாடுகள் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மற்ற விஷயம்லாம் வருது. அப்போ அந்த டாக்டரின்ஸ் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இதா இருந்தது. அந்த பேனல் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணோம். அவங்க மூலியமா வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கூட எனக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு உண்மையிலுமே வந்து அதுல கலந்துக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அது மாத்திரம் இல்ல, ஏதாவது நம்ம ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டோம்னா அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதுக்கு சந்தோஷப்படுவேன். நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினைப்பேன். அது மாதிரி எனக்கு சந்தோஷமான சில விஷயங்களை இவங்களோட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. பைபிள் வந்து உங்க வயசு எத்தனையோ அத்தனை தடவை படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அது விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த காட்ஸ் வேர்டு வந்து எந்த மாதிரியான டயத்துல எனக்கு எப்படி அதுக்கு பதில் கிடைச்சது, அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப பிரதர் ஜோஷ்வா கொடுத்த மெசேஜ்ல கூட இந்த 5 விஷயங்களும் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இனிமே யாருக்காவது சொல்லும் பொழுது இது மாதிரி அந்த படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுல படிக்கிறது, மெடிடேட் பண்றது, ஒபே பண்றது எல்லா விஷயங்களும் இருக்குங்கிறதையும் நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அது எனக்கு இந்த விஷயம் கூட யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நாங்க கத்துக்க முடிஞ்சது. இது இந்த 3 சீரீஸோட நிறுத்தாம கண்டினியூ பண்ணணுங்கிறது தான் என்னுடைய இது. இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, இந்த யங்ஸ்டர்ஸ் இதை வந்து இவ்வளவு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து கரெக்டா அந்த செகண்ட் சீரீஸ்ல அதை கரெக்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனாலும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அவங்க அதை ஆர்கனைஸ் பண்றது மட்டும் இல்ல, அதை எடுத்து நடத்துறது, பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஏஜ்ல இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அவங்க ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப எனக்கு மாத்திரம் இல்ல, இதுல கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த செஷன்ல முழுமையா என்ன கலந்துக்க வச்ச ஆண்டவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேன். இதுல கலந்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்றேன். குறிப்பா பில்லி அங்கிளுக்கு உண்மையிலுமே ரொம்ப நன்றி பிரதர். நீங்க வந்து இவ்வளவு தூரம் இதுல எடுத்து நடத்தி நீங்களும் என்கரேஜ் பண்ணி யங்ஸ்டர்ஸை நீங்க நடத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கும் தேங்க் பண்றேன். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். Thank you, Auntie. Thank you for your sharing. So now I request Sister Lavanya from Telangana. So she will be share some points about webinar series 3. Good evening, everyone. Praise and thanking God for giving this good opportunity. Really, it's a wonderful joy and a great opportunity God has given to me to be to attend the Bible studies of Billy Uncle. God has used Uncle in my life in a tremendous way, because in pandemic days, the situations are going very bad. But every day, the word of God is very fresh and real in my life and in our families also. When we are going through the difficult situation, but God, every day God has speaking with me in a great way. It's very applicable to in practically. So I praise and thanking God for using Uncle. And also Bible studies are helped me a lot, not only in one thing. Especially I want to say to identify the evil and to how to overcome the evil from the word of God I learned from Uncle's Bible study. Also to know my weaknesses and how I have to depend on God and trust the Lord to overcome all the things and seek the God's grace and
depending on more and more on God's word and trusting the Lord in each and every area, how God will lead us and guide us, I came to know through this Bible studies. Really, it's a very joy, and definitely I'll say it's very useful to everyone also. I hope so. Thank you, and I sincerely giving thanks to our dear uncle and all team members who are worked a lot in spite of all their busy schedule. Really, they supported a lot. Thank you, everyone. Thank you, Lavanya Akka. Thank you for your points. So now at last, finally, now I request Brother Bharat from Tamil Nadu. So he will be share about some points about series 3. அண்ணா கேக்குதுங்களா? Yes, brother. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். நான் இதுல என்ன ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் தான் இந்த சீரியஸ்ல ரொம்ப சின்ன பையன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நிறைய நன்றி சொல்றேன். நான் வந்து செகண்ட் சீரியஸ்ல என்னை ஜீவனை ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு எல்லாரும் வந்து மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு கூடுவாங்க. ஆனா எனக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு ஃபோனை வாங்கி கொடுத்து என்னை கூப்பிட்டது வந்து பில்லி அங்கிள் தான். எனக்கு என்கிட்ட ஃபோன் கிடையாது. அப்போ ஃபோன் வாங்க ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க ஜீவனா. அப்போ எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து நான் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இது பண்ணாங்க. அப்போ அதில் வாங்கின ஃபோன் தான். அப்புறம் அந்த ஃபோன்ல இருந்து தான் நான் இந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணேன். இந்த மீட்டிங்ல நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். ஃபர்ஸ்ட் அங்கிள் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். அங்கிளுடைய லைஃப்ல இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். அவருடைய சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. அவர் எல்லா விஷயத்துலயும் சின்சியரா இது பண்ணுவாங்க, அக்கறையா எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாங்க. எங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல, ஒரு ஃபேமிலி போல எங்களோட இது பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டீம் நம்பர்ஸ் அவங்களும் இந்த தேர்ட் சீரியஸ்ல எங்ககிட்ட என்ன லீட் பண்ண சொல்லியெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரேமி அக்காலாம், தம்பி லீட் பண்ணு, நீ இன்னைக்கு லீட் பண்ணு, இன்னைக்கு நீ வர்ஷிப் பண்ணு அப்படின்னு எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தருவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதையெல்லாம் பண்ணும்போது எங்களையும் வளர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம், இந்த பார்ட்டிசிபென்ட் சீனியர்ஸ் எல்லாம் எங்ககிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த நாங்க மீட்டிங் நடக்கும் போதெல்லாம். அப்புறம் நான் இந்த மீட்டிங்ல இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கினேன். நான் ரொம்ப சின்ன பையன், ஆனா ஆண்டவர் எனக்கு நிறைய விஷயத்த கத்து தர நிறைய பேரோட எல்லாம் என்ன லிங்க் பண்றாரு. நிறைய எங்க ஃபேமிலியில என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவருக்காக உண்மையா ஊழியம் செய்யற ஒரு சிலர்லாம் எனக்கு தெரியும், அவங்களோடலாம் என் ஆண்டவர் லிங்க் பண்ணி விட்டுருக்காரு. அது நானும் அது போல இருக்கணும், நானும் ஆண்டவருக்காக உண்மையா பணி செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய வாஞ்ச எனக்குள்ள வந்துச்சு நம்ம இது பார்க்கும் போதெல்லாம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டடீஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா வந்து டாக்டரின் ஸ்டடி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயங்கரமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நிறைய விஷயத்த அதுல நான் கத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா பில்லி அங்கிளுக்கு, அப்புறம் அவங்களோட சேர்ந்து லீட் பண்ண அக்காவுக்காக, அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக எல்லாருக்காகவும் நன்றி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு இது ஒரு பேஸ் மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசுல நிறைய விஷயத்த கத்துக்க. தேங்க்யூ. Thank you, Brother Bharat, and thank you for those who share your points about this series 3. So yeah, so now I hand over the session to Sister Premi. Thank you so much, brother. So hearing every sharing was such a blessing for us. So thank you everyone for sharing. So at this time, Uncle, you want to share any thoughts? எந்த அங்கிள் பிரேமி? பில்லி அங்கிள். ஜூலியஸ் அங்கிள் இருக்காங்க. Thank you so much for each and every one of you, and I sincerely thank God for this
wonderful message. Now, we have to obey God's word. Definitely, all of us have to obey God's word. It has come to us afresh. I want to say it is like an Ezra's enlightenment. I got an enlightenment. Right. I sincerely thank sisters and brothers for talking about series 4. Still, I couldn't get a clarity from God what I had to do. Personally, I have decided that January 2022 is going to be a sabbatical for me. 1 month, I want to be quiet for various reasons. So in that way, I don't think I'll do anything as part series 4 immediately, but I will be in contact with you. That's what I wanted to inform you, because as friends are telling about series 4, and I know all of us are busy. Like those who are students who are very busy, and graduates, you're all working, and others who are taking care of children and grandchildren, and many ways you are busy. So I don't think one more series like this is a very good idea, but let's see how it's going. But not in January 2022. I want you to pray for us. Now, last weekend, I shared all my concerns with you. Thank you so much. Thank you so much, Uncle. So in this moment, I would like to thank everyone. So first, I would like to thank God. So without him, nothing is possible. He brought us together. I'm still surprised because we are from different parts. Only the difference between us is the language, but it's not at all a barrier. We all are united by God's word. So I sincerely thank God because he gave us this opportunity. So ஆண்டவரை வந்து நான் அதிகமா தேங்க் பண்றேன். இந்த ஒரு வாய்ப்பு வந்து ஆண்டவர் நம்மளுக்கு தந்தாங்க. ஆண்டவர் தான் நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இப்படி ஒரு ஃபேமிலியா ஆக்கி இருக்காங்க. So the first day when this third series started, I was very in a fearful manner. I was, because I don't know anybody. I have never taken responsibility. This is my first time to be in a planning team and doing a thing for a period of time. So I'm really thankful to God. And நான் அதிகமா thank பண்றேன். And also I would like to thank Billy uncle. As I always tell, doing a thing for a day is easy. For a week, a little tough, but it is also easy. But for an year, it's really hard. God gave that determination for uncle. So under தான் அங்கிளுக்கு அந்த ஒரு determination கொடுத்திருக்காங்க. ஒரு throughout an year வந்து கன்சிஸ்டன்டா இந்த ஒரு ஸ்டடியை வந்து சீரீஸ் வாரியா கொண்டு போவாங்க ஒரு உதவி செஞ்சிருக்காங்க. So I sincerely thank uncle, and also I would like to thank uncle because in the second series and third series, uncle gave us a platform to explore many things, and he made us realize that these things we can do. So எங்களுக்கு வந்து நிறைய காரியத்தை வந்து இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும்னு ஆண்டவர் வந்து அங்கிளோட இந்த ஸ்டடி மூலியமா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆண்டு உதவி செஞ்சாங்க. So I thank you uncle, and also I would like to thank the back team. Prakash Anna, Johnny Anna, Jeevana. Prakash Anna and Johnny Anna are fully the people involved in uploading YouTube. So Prakash Anna, Johnny Anna தான் YouTubeல அப்லோட் பண்றதுக்கு உதவி செய்றாங்க. We all will accept that Inspiration YouTube channel is a treasure for us. Now at this age, after 20 years, if I see that channel, it is going to be the same. So we can refer. So it is such a treasure for us. அது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா தான் இருக்கும். And also Jeevana, because the PPTs, the colorful PPTs that we see is fully made by him. So நான் ஜீவானாவையும் நன்றி செலுத்துறேன் அந்த PPTஸ்க்காக. And also I would like to thank Surya aunty, Joshua Anna, because the new thing in this series is involving more than 2 people in a Bible study, the panel discussion. For that, we were thinking of a monitor who coordinates everything. So they voluntarily helped us. So I sincerely thank Surya aunty and Joshua Anna. அவங்களோட வாலண்டியர்னஸ்க்காக நான் வந்து ரொம்ப தேங்க் பண்றேன். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிளெஸிங்கா இருந்துச்சு. And also at times when they are busy, we get help from Tilagudi aunty, Jeevana, Nancy, Sam Weslin. அவங்களும் வந்து
இந்த பேனலை வந்து மானிட்டர் பண்ணதுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. And also, I would like to thank the panel members, the special speakers who come for our Wednesdays, and also the senior graduates and young graduates. So, அவங்களும் வந்து எப்ப கேட்டாலும் okay, we will do. It will be within last minute also we will ask. Then also they were ready to help us. So I would like to thank them also, and also the big team. I would not like to call everybody as participants, because we are a big team. Nothing is possible without you, because the prayer, worship time, and also the Bible reading, closing prayer, everything was possible because of you. So நம்ம எல்லாருமே ஒரு பெரிய டீமா இருந்துதான் இந்த ஒரு சீரீஸை வந்து ஆண்டவர் கம்ப்ளீட் பண்ண உதவி செஞ்சாங்க. So I sincerely thank everyone, and also the interactions that you showed us is amazing. And also in Tamil studies and in English studies, some extra anchors, they were very helpful at times, like Bharat, Sarosha, George. Especially in English, we had George. He was very helpful at the time in need, as we always know. So I thank them also. And also senior advisors. They have always advised us, appreciated us, and corrected us. So I sincerely thank them. At last, my fellow team members, I would say, அவங்க வந்து எனக்கு ஒரு brother sisters மாதிரி தான். I know we four are really what to say, we are not so much of same like-minded, but God brought that unity between us. So I'm very happy to thank them also. So இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். So I sincerely thank God for giving me. So thank you everyone. So let's move on. Your Julius uncle, can you pray for us, like commitment prayer? Can you do a prayer for us, Julius uncle? Yeah. Okay. Thank you. Yeah. I didn't realize that Billy is taking a break. I don't know the constraint. I was not there when you were sharing, probably. But I'm really thankful to God for Billy, the way, he was coordinating, bringing out things, taking deep, and the whole team, wonderfully you have done. All youngsters, the girls and boys, you have done beautifully and very meaningful, and for practical application and taking forward. So happy. And as Joshua was bringing it so clearly, it is not just learning and, memorizing this, that, and all, much more than that. Ultimately, applying in our life and obeying. And without that, it has no meaning. It is beautiful. I was reading today an article about that, sailing. We learned so much and we try to preach based on that. It is much more than that. And the people want a prophetic message. Prophetic message is not just planning and giving as such. We have to live and we have to apply in the situation. And as the Spirit of God prompts us, leads us, and it is wonderfully things were done. Although we are small group, it was beautiful. I really enjoy. Although I have too many programs and things like that, I try to adjust, either join Tamil or English, and thankful. Thank you for every one of you. Shall we pray? Father, we want to thank you, praise you for giving us an opportunity, O Master, to come together like this, to study your word and to go deep, digging deep, O Master, Lord. And the way, O Master, even taking to the panel discussion, making us to think. It is not, O Master, just sitting and listening, much more than that. Make us to think, introspect, and we just thank you for Billy and the whole team. We also thank you, Lord, for Johnny and Vadivelu and various others who were behind it, O Master,
giving the support and encouraging. We thank you for every one of them. Lord, I may not know everyone, but oh Master, you are aware of it. The people who are behind it, willing to spend the money, willing to spend the time, willing to spend their talents beautifully. We thank you, Lord, for all those youngsters, oh Master, so beautifully coordinating. Oh Master, Lord, we are thankful to you. Lord, we thank you for all the participants. And we thank you, those who were taking lead even there, oh Master, to help out. And we just thank you. We thank you for everyone, oh Master, Lord Jesus, and for all the opportunities you had given to us. Study your word in different ways, oh Master, whether it's a book study or a character study, or, oh Master, comparative study, or, oh Master, Lord, a panel discussion on the topic. Everything, oh Master, was a blessing for us. We just thank you. Oh Lord, oh Master, even as we come to the end of the year, here we are to lift our heart towards you, to thank you, praise you, and worship you, oh Master, Lord, for the opportunities you had given to us. And we look forward, oh Master, in the year 2022, oh Master, Lord, we may have an opportunity to refresh our mind and heart. And Lord, oh Master, Billy may have a lot of constraints, but oh Master, in the name of Jesus, oh Lord, oh Master, give him, oh Lord, liberty, freedom, and relieve him from all the strains that, oh Master, he may continue to, oh Master, serve in this way and be of great blessing for every one of us, oh Master. Lord, we thank you for Billy and Percy and Johnny family. We just thank you for every one of them and continue to, oh Master, Lord, lead them, guide them, and, oh Master, set about a time to, oh Master, serve us this way. We are thankful to you, Lord. Father, we pray that even there are so many rumors about, oh Master, Corona. Oh Lord, today onwards, even night, oh Master, lockouts are there right here in Karnataka and maybe various other places, oh Master, Lord. Oh Lord, but oh Master, we may be focused and you are available everywhere, oh Master. Lord, it is not, we don't tie you up in a building, oh Master. You are within us and, oh Master, your presence is always available when we connect our mind and heart towards you. And may we continue to do that, oh Master, and enjoy your presence, whatever way you lead. Oh Lord, the news about the Corona is very severe, oh Master, and it is said after in March onwards, it is going to be very difficult and so many people are going to be affected. But oh Lord, as God's children, we look to you and we plead for the people of this nation and people of this world. Oh Lord, all your children, oh Master, whatever religion they follow, oh Lord, they are your children who have mercy upon us and lead and guide us. And we may not be perturbed and various issues and some of the laws that they are making, the government is making. Lord, we just pray we will obey the law of the land. And oh Master, as you lead, we will go through that. And you have very clearly said, oh Master, unless you carry the cross and follow me, you cannot be the disciple. Here we are, oh Master, willing to do that, display your character and bring glory and honor to you, oh Master, Lord. In all our life, we may be able to reflect you. We, people who see our lifestyle, may be attracted to you. May that happen in every one of our life. Cleanse us thoroughly and prepare us to meet 2022 and go to a higher plane. And oh Master, we just thank you, praise you, worship you, and lead and guide us. In Jesus' precious name we pray. Amen. Thank you so much, Uncle. So before going to the closing prayer,
I would request everyone to stay a few minutes after the closing prayer to take a picture with you all. We'll be very happy to take a picture with you all. For doing the closing prayer, we have Gandhi uncle. So I request uncle to pray and close. Okay, we'll pray. ஜெயசே அண்ணன் ரொம்ப தெளிவா எல்லாமே கமிட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு க்ளோசிங் ப்ரேயர் வேணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் சின்ஸ் நீங்க சொன்னதுனால I didn't hear her properly. I thought she asked me to do the closing prayer. இல்ல நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. அதனால இன்னொன்னு தேவையான்றதுதான். Decided. Let's go ahead. No problem. Please. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவரே அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3 மாதங்களாக இந்த வெபினார் சீரீஸ் ஆண்டவரே மூன்றாவது சீரீஸை நாங்கள் சீரீஸ் நடத்தவும் அதிலே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்தீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடந்த 3 மாதங்களிலேயும் கூட ஆண்டவரே பல்வேறு அலுவல்கள் மத்தியிலேயும் சவரன் பில்லியை எடுத்து நீர் ஆண்டவரே நீர் வல்லமையா நீர் பயன்படுத்தினீர். அனைவருக்கு நீர் ஆசீர்வாதமாக பயன்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் ஆண்டவரே உதவி செய்த ஒரு சீனியர் கிராஜுவேட்ஸ்க்காக ஜெயசேனன் போல ஆண்டவரே சீனியர் கிராஜுவேட்ஸ் ஏராளமானோர் உதவி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே USA ஸ்டாஃப் மற்றும் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒரு அருமையான ஒரு யங் கிராஜுவேட்ஸ் டீமை நீர் கொடுத்து அதை அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை அவர்கள் நேர்த்தியாக ஆண்டவரே அதை கோஆர்டினேட் பண்ணி எல்லாரும் ஆண்டவரே இணைந்து ஒரு மனதோடு கூட செய்யும்படியாக நீர் கிருபை செய்தீர். அவர்களுடைய அந்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இந்த வாரத்துல 3 நாளாக ஆண்டவரே நாங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து ஆண்டவரே ஒரு வாரமும் ஆண்டவரே நாங்கள் இந்த சாப்டர் ஸ்டடி என்று படிக்கவும், அதே போல செவ்வாய்க்கிழமை தோறும் ஆண்டவரே நாங்கள் கம்பேரேட்டிவ் ஸ்டடி என்று ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் சொல்லப்பட்டுகிற காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே அதை எப்படியாக நாங்கள் அணுக வேண்டும், எப்படி அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்கிறதை குறித்த சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே வெனஸ்டே தோறும் ஆண்டவரே இந்த வேதத்தின் கோட்பாடுகளிலே சித்தாந்தங்களிலே இருக்கிற அநேக குளறுபடிகளை ஆண்டவரே அதனாலே உண்டாகிறதான குழப்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளும்படியாக அதை குறித்த ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைக்கும்படியாக அநேக ஆண்டவரே கிராஜுவேட்ஸையும் ஸ்டாஃபையும் லீடர்ஸையும் நீர் பயன்படுத்தினீர். அதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கூட ஆண்டவரே பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலேயும் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நேரத்தையும் சமயத்தையும் நீர் கொடுத்தீர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி உம்முடைய வேதத்தை ஆண்டவரே நாங்கள் முறையாக வாசிக்கவும் ஆண்டவரே அதை நாங்கள் மெமரைஸ் பண்ணவும் அதை இனியும் ஆண்டவரே நாங்கள் கருத்தாக நாங்கள் படிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கிறதிலே ஆண்டவரே நாங்கள் மன மகிழ்ச்சி அடையவும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக கற்றுக்கொண்ட சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை அபியாசிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே நாங்கள் எஸ்ராவை போல ஆண்டவரே வேதத்தை வாசித்து ஆண்டவரே அதற்கு நாங்கள் கீழ்ப்படியவும் அதை மற்றவர்களுக்கு போதிக்கவும் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை ஒருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட கலந்து கொண்டிருக்கிற இந்த இங்கிலீஷ் குரூப் தமிழ் குரூப்ல இருக்கிற அனைவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவுதான் கற்றாலும் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை பிராக்டிஸ் பண்ணவில்லை என்றால் அதனாலே ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் உணர்கிறோம். அதை ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே முன்னுரிமை கொடுத்து செயல்பட நீர்தாமே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சவன் பில்லி மற்றும் அவங்க குடும்பத்தினரையும் இனிமாக நீர் அதிகமாய் ஆசீர்வதித்து வரக்கூடிய நாட்களிலே அவர்களுக்கென்று ஊழியத்தில் நீர் என்ன சித்தம் நோக்கம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அதை நிறைவேற்ற நீர்தாமே தேவையான கிருபைகளையும் பலத்தையும் ஞானத்தையும் வழிநடத்தலையும் ஆலோசனைகளையும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரவிருக்கிற இந்த புதிய வருடம் எங்களுக்கு பல்வேறு வகையிலே எங்களை அதை ஆண்டவரே அச்சுறுத்துவதாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் அதை தைரியமாக ஒருவரும் எதிர்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் ஆண்டவரே எங்கள் ஒருவருடைய உள்ளங்களையும் ஆண்டு கொள்ளும்படியாக
ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதுமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய வேத வசனங்களை சார்ந்து கொண்டு இருக்க நீர் கிருபை தாரும். எங்களை இந்த வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங் டைமை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காகவும் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதி, கணம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much, Uncle, and I thank everyone for patiently listening. And I would like to take a picture. We would like to take a picture, so I kindly request everyone to on your video.